தண்டனை கணக்கு போட்டார் இன்னைக்கு நாள். இது கரெக்டாக பதிவாகும். முக்கால் சத்தியம் பாரத் மாதா கணக்கு டெல்லி முடிச்சிட்டேன், நானே முடிச்சிட்டேன். பார்வதி அம்மா கணக்குடா, மதுரை மீனாட்சி 2 கணக்கில் நீதிமன்றம் கோர்ட்டில் பூரா தப்பு கணக்கு போட்டார். அடி இல்லாமல் உதை இல்லாமல் கிளியராக கம்பி பழுக்க வச்சு கொடுக்க வேண்டிய இடத்துல மானிட பிறவிக்கு கொடுத்தாத்த தக்க தண்டனை. 8 ஓலச்சோடு கணக்கு எல்லாம் மோசம் பண்ணி வச்சுருக்கான். இல்லைங்க அதெல்லாம் விடமாட்டார், ஒரு மானிட பேரை விடமாட்டார். ஆணும் பண்ணி சேட்டை சரியா இன்னைக்கு கணக்கு போட்டார். நீதிமன்ற கோர்ட்டு கைலாயத்தில் இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு இராணுவ தளபதியார் கணக்கு போட்டார். முக்கால் சத்தியம் எல்லா அதிகாரியும் புரிஞ்சுக்கோ, அதிகாரி பூரா புரிஞ்சுக்கோ. ஆட்டத்தில் இருக்க பூரா ஆட்டத்தில் நிற்கமிட்டார். நான் கணக்கு போட்டுக்கிட்டு வேடிக்கை இருக்கா அப்படின்ட்டாரு. வேடிக்கையா அந்த கணக்கு கேள்வி கேட்காரு. வேடிக்கையாடா கவர்மெண்ட் வேலைக்கிறவன் எல்லா கணக்கும் போட்டார். கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் தப்பு செஞ்சவனுக்கு தண்டனைக்கு உள்ள கணக்கு இன்றைக்கி போட்டார். இதுதான் தண்டனை. எல்லா பிரிவுகளை செக்ஷன் உள்ளே இருக்கிற பிரிவினை பிரித்து வெளியே எடுப்பார். வெளியே எடுக்கலை, நீதிமன்றம் தான் கொடுக்க முடியும் தண்டனை. அந்த கணக்கு எடுக்கலை, சூடு வச்சு 2 கால் கை தின்னு கழிக்கானா மோசம் பண்ணி தானே போகிறான். கைலாசத்துலேருந்து எப்படி மோசம் பண்ணுதான் அது மாதிரி உலக நாடே மோசம் பண்ணி வச்சுருக்கான். தமிழ்நாடு 100க்கு 100ல் இருக்குது. கூடாலப்பட்ட மாநிலத்தில் 98% இருக்குது. டெல்லியில் 1000க்கு மேலே இருக்குது. எல்லாமே பாழாக்கி வச்சுருக்கான். அப்போ அரசியல்வாதிக்கு தக்க தண்டனை இன்னைக்கு எழுதிட்டார். ஐயா எழுதிட்டார், கடவுளே எழுதிட்டார் இன்னைக்கு கணக்கு. இதுதான் தண்டனை. அடி இல்லாமல் உதை இல்லாமல் அப்படி பழுக்க வச்சு இழுத்து விட்ருவார். இழுடா ராணுவ வானர படம் இழுடா. ஆணுக்கு பெண்ணுக்கும் போட்டு இழுக்கல அட்டா முடிக்க உதருவான், காலை கையை உதருவான். வீட்டில் அவன் வீடு மாளிகை கெட்ட இடத்துல மேலே கீழேமா மாடியை கட்டிருக்கானா உருள்றா பூமி அழிக்கிறது கேட்டா நான் கொடுத்துருக்கேங்கிற கணக்கு அவர் போட்டார். கால்